இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்கேன். கோலங்கள் கோலங்கள் டகட 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 அழகான கோலங்கள். இதோ இன்னையோட கோலம் அழகா போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் அது மட்டும் வரவே மாட்டேங்குது. துணை கோலம் எப்படியாவது போட்டால் பரவாயில்லன்னு நினச்சேன். ஆனால் துணை கோலம் தான் அழகா வருது. காலையில் எந்திரிச்சு உருப்படியாக செஞ்ச ஒரு வேளை இது. இன்னொன்று குருவிங்களுக்கு சிறுதீனி போட்டிருக்கேன். அங்கே பாரு, சிறுதீனி நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் எங்கள் அத்தை ஒரு தட்டை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்கிட்ட. நானும் அந்த தட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு இப்போ தான் அந்த தட்டி என் மைண்டில் வந்து உக்காந்துருக்கு. அது எங்கே போயிருக்குன்னு யோசிச்சுட்ருக்கேன், தெலாவிட்டுருக்கேன். சொல்லப்போனால் தேடிட்டுருக்கேன். வீட்டுக்குள்ளே ஸ்பூனு காணா போகுது, தட்டு காணா போகுது, ஏதோ ஹாஸ்டல் மாதிரி காணா போகுது எங்கள் வீட்டில். அது என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறோம். எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? முருகன் கோயிலுக்கு போகிறோம். அங்கே தான் முக்கியம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். அப்புறமேட்டு பார்க்கலாம். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு மஞ்சள் புடவை கட்டியிருக்கும் போதே ஒரு ஸ்மால் கெஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சொல்கிறேன். நாங்கள் ஃபேமிலியாக வந்து முருகன் கோயிலுக்கு போகிறோம். அதில் முக்கியமாக ஒரு வேண்டுதலுக்காக நான், எங்கள் அத்தை, ஹஸ்பண்ட் 3 பேர் வந்து மாலை போடலான் இருக்கோம் முருகருக்கு. முன்னாடியே பிளான் போட்டோம். சரி, பிறந்த நாள் முடிஞ்சு ஒரு நாள் கழித்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாள் இன்றைக்கி தான் மாலை போடுறோம். வேண்டுதல் வச்சு மாலை போடுறோம். ஃபர்ஸ்ட் டைம். நான் இதுக்கு முன்னாடி எதுக்குமே மாலை போட்டதே கிடையாது எங்கள் அம்மா வீட்டில். ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன்னா ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா இந்த பித்தப்பையில் கல் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டு என்னென்னா நான்வெஜ். எங்கள் வீட்டில் வாரத்தில் 2 நாள் கறி இல்லாமல் போகவே போகாது. வாயை கட்டுப்படுத்தவே முடியாது கறி இல்லாமல். அதனால் சரி, மாலை போட்டால் மட்டும்தான் இது வந்து நான்வெஜ் சாப்பிடாம நம்மளால் கண்ட்ரோலாக இருக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுதல் வச்சு முருகருக்கு மாலையை போட்டிருக்கேன். நான் அதை பேஸ் பண்ணி மாலை போடுறேன். அத்தைக்கு அத்தையோட வேண்டுதல், இவங்களுக்கு ஹஸ்பண்டும் போடுறாங்க. இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்து நான் தான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அத்தைக்கிட்ட, இவங்கக்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன். மாலை போடுறதா இது மாதிரி நான்வெஜ் கண்ட்ரோல் பண்ண முடியல, மாலை போட்டுக்கலாம். ஒரு சில ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன், என்னென்ன சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் வந்து மாலை போட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் சொல்லியிருந்தேன். நான் சொல்லும் போது ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, செம ஷாக். என்னென்னா நானும் போடுறேன் அப்படின்னாங்க. சீரியஸாக சொல்கிறீங்களா, உண்மையாக சொல்கிறீங்களா? ஏன்னா ஹஸ்பண்டுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹோப்னா முருகர் மேலே வச்சார், அது நடந்துச்சு. அதனால் முருகர் மேலே இன்னும் ஹோப்பாக இருக்கார். ஏதாவது ஒன்று பண்ணுறதா இருந்தாலும் முருகர் அவர் வழியில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. நான் மாலை போடுற அளவுக்கு பக்தனாக ஆவாருன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அது ஒரு ஷாக்கு. சரி, அப்புறம் அத்தைக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும், அத்தை இது மாதிரி 2 பேரும் மாலை போடுறதா இருக்கோம், இனிமேட்டு நான்வெஜ் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். அத்தை அப்போல்லாம் எதுவுமே சொல்லலை. மாலை போடுற 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, நானும் மாலை போடுறேன் அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. அத்தையும் மாலை போடுறாங்களா அப்படின்ட்டு. அத்தைக்கு ஒரு வேண்டுதல் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வேணுனாங்க, பட் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட வேணுனாங்க, இப்போ வந்து இவர்கிட்ட வேண்டுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்காங்க. அத்தையும் நிறைவேறுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹோப் இருக்குது. முருகர் வந்து எங்களை பார்த்துக்குவார். ஸோ அதனால் முருகருக்கே போகலான்ட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகருக்கு இருக்கிறோம். கிளம்பலாமா? தொடர்ந்து இணைப்பிலிருந்து முருகரை நீங்களும் சந்தியுங்கள். கிளம்ப போகிறோம். அதனால் ஸ்ப்ரே பண்ணிட்டு எங்களோட ஓப்பன் ஸ்பேஸ் காரில் ஏற போகிறோம். எங்கள் வீட்டில் சாமிலாம் கும்பிட்டு வாட்டர், ஏன்னா வெயில் காலம் தண்ணி அதிகமாக தாகம் எடுக்கும். அது இல்லாமல் நாங்கள் இட்லி சாப்பிட்ருக்கோம், இன்னும் தாகம் எடுக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி அந்தாண்ட கட்டைப்பையில் வந்து சிறப்பு வாழைப்பழம், தேங்காய், பூ, சாமிக்கு எல்லாமே விட்லூட் மாலை எல்லாமே அந்த கட்டைப்பையில் அத்தை பொறுப்பில் கொடுத்தாச்சு. இது ஜோஜோக்கு, இது மைக் பாக்ஸு. அதான் இதுக்கப்புறம் எங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் காரில் ஏறதான் வேலை. நாங்கள் தரேன். எங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் காரில் தேங்காய் மட்டை நார்லாம் சின்னதாக கொட்டியிருக்கா, அதனால் உட்கார முடியல, கூட்டுறதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ உக்காந்துருந்தா
புழுதியா பறக்குதுன்னு நாங்கெல்லாம் நின்றுட்டு வரோம். ஆனால் என்ன தெரியுமா, நின்றுட்டு வர பயமா இருக்கு. பாருங்க, காட்டுற ஒரு இடம் வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியல, நேரில் நாங்கள் ஒரு பக்கமாக நிற்கிறோமா, அப்படியே டேர்னிங் வந்துன்னா அப்படியே சாயிற மாதிரி. அந்த ரோலர் கோஸ்ட் இருக்குல்ல, ரோலர் கோஸ்ட் இப்படிதான் போவோம், அது மாதிரி இருக்கு. கோயில் இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான். அந்த 20 மினிட்ஸ்லேயே நான் ஏதோ சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி முருகரை பார்க்க வந்த மாதிரி என் மூஞ்சி ஆயிடும். மாலை வாங்குறேன்னு என்னை விட்டுட்டே போயிட்டாங்க. நான் கூட ஏதோ வாழைப்படியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க கடையில், ஏன்னா கடையெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அங்கே தான் வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா அத்தையும் ஹஸ்பண்டும் முருகன் கோயிலுக்கு போய் மாலை வாங்கிட்டு வராங்க. அதுவும் எனக்கு இப்போ தான் தெரியும். எங்கள் அத்தை வந்துட்டு நேற்றுலாம் முருகனை நான் வெளியேறதே சூப்பராக பார்த்தேன்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் பேச்சுக்கா நம்ம வீட்டில் நிறைய பலாப்பழம் இருக்குல்ல, அதனால அத்தை சாயங்காலம் போய் பழம் கொடுக்குறாங்களாம். நீ 48 நாளைக்கு உங்களோட சாம்பார் தான் எனக்கு துணை. ஆமா, அங்க போய் பேசுவோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், முருகரை சந்தியுங்கள். வெயில்லாம் பயங்கரமா போட்டு தாக்குது. இந்த வெயில செருப்பு போடாம வந்துட்டோமா, பயங்கரமா சுடுது. ஒரு வழியா கோயிலுக்கு வந்துட்டோம். எந்த பக்கம் போகணுமா, இப்படி போகணுமா, எந்த பக்கம் போகணுன்னே வேற தெரில. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைட்ல இருந்து போகிறோமா, முருகர் இங்கேருந்தே தெரியுறாரு. நம்ம இன்னும் உள்ளே போகணும், கூடயே வாங்கல். கோயிலுக்கு மட்டும் முருகர் வந்து பக்கத்தில் தெரிகிறாரு. இன்னைக்கு இப்போலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அங்கே டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இல்லை இன்னொன்று என்னென்னா, எப்பயுமே க்ரௌடாக இருக்கும். எங்கள் அம்மா முன்னாடியே வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க. எப்பயுமே கோயில் க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கி க்ரௌடாக இருக்குது, பட் உள்ளே யாரும் இல்லை, அப்படியே போகிறாங்க, சாமி கும்பிட்டு போகிறாங்க. அதனால நம்ம இன்றைக்கி ரிலாக்ஸாக நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லி சாமியை கும்பிடலாம். இப்போ முருகரை சுற்றுறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே விநாயகரை பார்த்துட்டு தான் முருகரை பார்க்க போகணும். அதனால விநாயகருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட போயிட்டுருக்கோம். விநாயகருக்கு ஒரு காலை வணக்கத்தை போட்டு முருகர்கிட்ட போயிட்டு வேண்டுதல் பண்ணணும். தெரியுறாரா முருகர்? இவர் தான் ஃபுல் வியூ. முருகரை பார்த்துக்கோங்க. வந்தோம், சாமி கும்பிட்டோம். உள்ள ஃபோன் அலோடு இல்லைங்கிறதுனால விநாயகர்கிட்ட இருந்தே ஃபோனை ஆஃப் பண்ணியாச்சுல. அதோட கண்டினியூஸாக என்னன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி வர்றதுக்கு ஒரு லக்கு, எங்களுக்கு ஒரு லக்குன்னு வச்சுக்கோங்க ஃபேமிலியாக. ஃபஸ்ட்டு முருகரை பார்க்க கிளம்பி வர்றதுக்கு லேட்டாக வந்தோம். சரி சாமியை கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தோம், ஃப்ரீயாக இருந்துச்சு. திரும்ப செகண்ட் ஒன்று என்னென்னா, சிறப்பு தட்டெலாம் வெளியே எடுத்து வைக்காமல் உள்ளே போய் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆளுங்க வந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ரேக் காலியாக இருந்துச்சா, அந்த ரேக்கில் நின்று நாங்கள் பழம் தட்டு எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அத்தை. சரி, அதுக்கப்புறம் கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டாங்க. உள்ளே அப்படியே ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணி திறந்து அப்படியே தீபார்த்தனை காட்டுறாங்க. நாங்களும் அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே இருந்தோம். ஜோஜோவும் பார்த்தாங்க கொஞ்சம் வேடிக்கை. அந்த மணி சவுண்டும் கொஞ்சம் ஹெவியாக கேட்கவும் அவங்களால இருக்க முடியல. அதுக்கப்புறம் ஜோஜோ மட்டும் வெளியே அத்தை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாங்களாம் சாமியை முன்னாடி நின்று பார்த்தா தெரியுமா, ஹாப்பியாக இருக்கேன். ஏதோ ஒரு பாதி இது ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து முருகரை பக்கத்தில் நின்று பார்த்ததுனால. ஓகே, அடுத்து 48 நாள் விரதத்தை முருகரை மனசில் நினச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். வாங்க கிளம்பலாமா? உட்காந்துருந்து தான் போகணும் எந்த கோயிலுக்கு போனாலும். வந்த வேலை வெற்றிகரமாக முடிந்ததனால் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நேற்று நான் சாயங்காலம் அதுதான் முருகர். பாய் முருகா. எல்லாரும் முருகரை பார்த்துருக்கீங்க நம்புறேன். வேண்டுதலை வேண்டிக்கோங்க, நிறைவேறும். சரி, நான் வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோதான். இந்த விளாக் இதோட முடிஞ்சு. அடுத்த ஒரு விளாக்ல பார்க்கலாம். அதற்கு தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்.